அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. வரக்கூடிய நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், எப்படி நம்ம கையாள போகிறோம், இதை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் என்ன செய்கிறோம், கலாபாரதியிலேருந்து நம்ம வெளியிடுறோம். பிள்ளைங்க கொஞ்சம் கவனமாக கவனிங்க. எந்த ஒரு மகத்தான விஷயத்தை செய்கிறதுக்கும் 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது பிள்ளைங்களா. 3 ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு ஆஸ்பெக்ட் பேசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், ஒரு ஆஸ்பெக்ட் பேசிஸ். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் சிஸ்டம் இல்லாட்டி மெத்தட். மூணாவது ஆஸ்பெக்ட் பிளான். இந்த 3 இருந்தால் செய்ய முடியாத எந்த விஷயமும் இல்லை. எதுக்காக சார் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 வருடங்களாக நீட் தேர்வை கையாளுறது மிக கடினம் அப்படிங்கிற மனோபாவம் உருவாக்கப்பட்டுச்சு. இதை முதல்ல கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணணும் பிள்ளைங்களா. நீங்கள் மனசால நினைங்க, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு வின். அதுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிறது பிலீவ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். நத்திங் இஸ் இம்பாசிபிள். ரைட். நான் பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லார்ட்டும் ஒன்று தான் சொல்கிறேன். எந்த பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் நம்பிக்கை கொடுங்க. இந்த பிள்ளைகளாக உங்களால் முடியும், இதை சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை அவநம்பிக்கையில் ஆரம்பித்தா நம்ம ஜெயிக்க முடியாது. நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. இது நம்பர் 1. அதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது பிள்ளைங்களா. யூ ஷுட் பி ஹைலி டிசிப்ளின்ட். மோர் ஸோ இட் ஷுட் பி செல்ஃப் டிசிப்ளின். வெளியிலிருந்து வர டிசிப்ளின் இல்லை பிள்ளைங்களா. இட் ஷுட் பி செல்ஃப் டிசிப்ளின். இந்த 3 ஆஸ்பெக்ட் சொன்னேன் இல்லையா, இதுதான் முதல் ஆஸ்பெக்ட். திஸ் இஸ் தி பேசிஸ், திஸ் இஸ் தி ஃபவுண்டேஷன். இது இல்லாமல் நீட் மாதிரி ஒரு தேர்வை நம்ம எதிர்கொள்ள முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3,84,000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய நிலாவுக்கு போயிடலான்னு மனுஷன் நினைக்கிறான்னா என்ன பேசிஸில் ஆரம்பிக்கிறான். ரைட். சி யுவர் பிலீஃப். இது கண்டிப்பாக நம்மளால் முடியும். இந்த நம்பிக்கையில் தான் மனுஷன் செய்கிறான், ஜெயிக்கிறான். இட் நீட்ஸ் டிசிப்ளின். என்ன சென்ஸில் டிசிப்ளின் வேணும் அதை நான் சொல்கிறேன் பிள்ளைங்களா. அதுக்கு முன்னாடி சில அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். நிறைய சப்ஜெக்டை, அதாவது 2 வருஷம் நம்ம படித்த சப்ஜெக்டை ஒரு எக்ஸாமில் எழுத போகிறோம். ரைட். 6 பரீட்சையாக நம்ம எழுதியிருக்கிற கூடிய தேர்வுகளை சிங்கிள் எக்ஸாமாக எழுத போகிறோம். தென் இட் டிமாண்ட்ஸ் எ சிஸ்டம். 3 ஆஸ்பெக்டில் 2வது ஆஸ்பெக்ட் இதான். இது சிஸ்டம் இல்லாட்டி மெத்தட் இல்லாட்டி முறை. இது வேணும் பிள்ளைங்களா. தட் இஸ் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இங்கே தான் கொடுத்துருக்கேன் சார். உங்களுடைய நாள் எப்படி இருக்குது, இதில் 3 சிட்டிங் கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களா. பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 1 5 மணி நேரம். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு சிட்டிங், முதல் படிப்பு. இது 10 to 3:30 2வது படிப்பு. இது 3 to 8:30 3வது படிப்பு. அதாவது என்ன நான் உங்களை கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 15 to 16 மணி நேரம் நீங்கள் உழைக்க போகிறீங்க. ரைட். அவ்வளோதான். 45 நாளுக்கு இதை நம்ம செய்ய போகிறோம். பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை நமக்கு மிகப்பெரிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உங்களோட கடைசி தேர்வுக்கும் நீட் தேர்வுக்கும் இடையில 45 நாட்கள் 45 டேஸ் இருக்கு. 45 கோல்டன் டேஸ். ரைட். இந்த 45 நாட்களில் நம்ம இதை முடிக்கணும். அதுக்கு தேவை ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படிக்கணும். தென் அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கணும், எப்போ சாப்பிடணும், இதை கொஞ்சம் பிள்ளைங்க கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 முக்கியமான விஷயத்தையும் கொடுத்துருக்கேன். அதை தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. 1 20 நிமிஷம் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று 20 நிமிஷம் மியூசிக் கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். 6.5 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும்னு சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் மெத்தட், திஸ் இஸ் சிஸ்டம். இது இல்லாமல் உங்களால் இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் சாப்பாடு கண்டிப்பாக மிதமாக சாப்பிடுங்க. எக்ஸஸாக என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. தென் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. ரைட். 3வது ஆஸ்பெக்ட், நிறைய காய்கறி, நிறைய ஃப்ரூட்ஸ் மிக மிக அவசியம். ரொம்ப புரோட்டீனும் ரொம்ப கார்போ நம்மளுக்கு வேண்டாம். விட்டமின்ஸ், மினரல்ஸ் அபுண்டன்ஸாக யூ ஷுட் டேக். நீங்கள் டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு, உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த உணவு, இந்த மெத்தட் முக்கியம். பிள்ளைகள் புரியுதுங்களா? தென் 3வது நமக்கு ஒரு பிளான் வேணும். பிளான் வேணும்னா நமக்கு டாஸ்க் புரியணும். என்ன டாஸ்க் நம்ம செய்ய போகிறோம். இதான் பிள்ளைங்களா நீட் தேர்வு வெற்றி கொள்வதற்கும் நமக்கும் இடையில இருக்கிறது இதுதான். இதை முடிச்சிட்டோம்னா நீட் தேர்வை ஜெயிச்சிருவோம், நீங்கள் டாக்டர் ஆயிடுவீங்க. இவ்வளவுதான் விஷயம். இதை பாருங்க. இதில் என்ன சார் கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் எத்தனை பாடங்கள் நம்ம படிக்கணும். வெறுமனே 100 பாடங்கள் தான் பிள்ளைங்களா. வெறும் 100 பாடம். அதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. கிளாஸ் 11க்கு நம்ம டிஎன்எஸ்சிஆர்டியுடைய 11th புக்கை சார் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன்.
நல்லா நல்லா விளங்கிக்கோங்க. +2க்கு என்சிஆர்டி புக்கை சொல்கிறேன். ஏன்னா +2க்கு இன்னும் நம்மளுக்கு என்ன வரல, புது பாடத்திட்டம் வரல. இது நீங்கள் படித்த 11th இல்லை பிள்ளைகளா, இப்போ 11th ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கக்கூடிய இந்த பாடம். இது என்சிஆர்டி, அதாவது சிபிஎஸ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாடம். அதில் எப்படி சாப்டர் பிரிஞ்சிருக்குங்கிறத நீங்கள் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் என்ன விஷயம் நம்மளுக்கு புரியணும்னா, மொத்தம் 100 சாப்டர். ரைட், 100 சாப்டர் நம்ம படிக்கணும். அப்போ நமக்கு இதுதான் டாஸ்க். இந்த டாஸ்கை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பிளான் வேணும். சார் 33 நாள் ஷெடியூல் தந்திருக்கேன், இங்க பாருங்க. இதுதான் அந்த ஷெடியூல், அந்த டாஸ்கை செய்யறதுக்கான ஷெடியூல். டே 1ல இருந்து வரிசை அந்த டேபிள் என்ன காமிச்சதுன்னா 17 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 3 பாடம் இல்லைங்களா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சில நேரத்தில் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரே பாடத்தை படிங்கன்னு. வேண்டாம் பிள்ளைங்களா, அப்படி செய்யாதீங்க. ஏன்னா மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரே விஷயத்தை ரொம்ப நேரம் செஞ்சீங்கன்னா அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஸோ நமக்கு ட்ரிகர் வேணும், கான்ஸ்டன்ட் ட்ரிகர் வேணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் 3 சாப்டர் போட்டிருக்கேன். இதை நீங்கள் பாஸ் பண்ணி உங்கள் டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இது முதல் 17 நாளுக்கு, இது அடுத்த 17 நாளுக்கு. ரைட். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டே சொல்கிறேன். டே 3 இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன இருக்கு, பாட்டனியில் சாப்டர் 3, ஜுவாலஜியில் சாப்டர் 3, இதெல்லாம் கிளாஸ் 11க்கு, அதாவது புதிய கிளாஸ் 11 பாடத்திட்டம் சாப்டர் 2 இப்படி இருக்குன்னா அதை என்ன படிக்க போறீங்க பிள்ளைங்களா? ரொம்ப எளிமையாக ஒன்று சொல்கிறேங்க கேளுங்க. உங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பயிற்சி, இதான் பிள்ளைகளை நான் எதிர்பார்க்குறேன். குறைந்தபட்சம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 40 விதமான கேள்விகள் வேணும், தெரியணும் உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அப்போ ஒரு நாளைக்கு நீங்க படிக்க வேண்டிய கேள்வி 120 கேள்வி, 15 மணி நேரம் 120 கேள்வி. உங்களுக்கு புரியுதுங்களா? 100 சப்ஜெக்ட். ரைட். அப்ப 4000 கேள்வி. 4000 கேள்விகளுக்கு பதில் தெரியணும். பல பேர் சொல்றாங்க நாங்க 80,000 கேள்விகளுக்கு பதில் வச்சிருக்கோம், 1 லட்சம். தயவு செஞ்சு இதை எடுத்துக்கிடாதீங்க. உலகத்தில் அப்படி யாராலையும் படிக்க முடியாது. 1 லட்சம் கேள்விக்கெல்லாம் பதில் யாருக்கும் படிக்க முடியாது. நம்ம டிப்பிக்கல் இந்த டைப்புக்கு ஒரு கேள்வி, இந்த டைப்புக்கு ஒரு கேள்வி, இந்த டைப்புக்கு ஒரு கேள்வி, தென் அந்த டைப்ல என்ன கொஸ்டின் வந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இன்னும் ரொம்ப நுட்பம் மைக்ரோ லெவலில் நான் சொல்றதுன்னா 1 மணி நேரத்துக்கு 8 கேள்வி பிள்ளைலாம் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தான். 5 மணி நேரம் சொல்றேன் ஒரு சப்ஜெக்ட், ஒரு சாப்டருக்கு 40 கேள்வி, 1 மணி நேரத்துக்கு 8 கேள்வி. இந்த மைண்ட்ல என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்க. என்னென்ன ரிசோர்சஸ் வச்சுக்கணும்னு நான் சொல்லிடுறேன் பிள்ளைகளுக்கு. கண்டிப்பா லேப்டாப் வேணும், எக்ஸலண்ட் நெட்வொர்க் வச்சுக்கோங்க, நிறைய நோட் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய கிளாஸ் 11 பாட புத்தகம் ஒன்று அதனோட ஹார்ட் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை சாஃப்ட் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. +2க்கு என்சிஆர்டி அதாவது சிபிஎஸ்சி அந்த பாட புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க, சாஃப்ட் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட சாஃப்ட் காப்பி இல்லை அப்படின்னா தயக்கமே இல்லாமல் பின்னாடி வரும், எங்களை தொடர்பு கொள்ளுங்க. சார் இது சாஃப்ட் காப்பி இல்லை, உங்களோட மெயிலுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, மெட்டீரியல் இல்லைன்ற கஷ்டம் இருக்கக்கூடாது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஷெட்யூல் பிள்ளைகளா. இந்த ஷெட்யூல் ஏன் இப்படி போட்டிருக்கோங்கிறது இன்னொரு விஷயம் சொல்றேன். இதுல கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் அதான 60% கேட்க போறாங்க எக்ஸாம்ல. இந்த கிளாஸ் 11க்கு ஆல்மோஸ்ட் நம்ம கலாபாரதி சேனல்ல ஏறத்தாழ 2100 வீடியோஸ் இருக்கு பிள்ளைகளா. நீங்க மனசுல பதிவு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கலாபாரதியில பில்டு பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு தரும். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு 19ஆம் தேதி பரீட்சை முடியுது, 20ஆம் தேதி காலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் +2க்கு என்சிஆர்டி, நான் +2 என்சிஆர்டி தான் சொல்லியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிளாஸ் 12 என்சிஆர்டி. இந்த என்சிஆர்டி சிலபஸ்ல குறைந்தபட்சம் 20 வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். எவ்ரி டே 40 நாட்களும் அப்லோட் பண்ணப்படும். ஸோ கலாபாரதி உங்களை கம்ப்ளீட்டா பேக் பண்ணுது. மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு பின்னாடி நீங்க தனியா இல்ல, ஒரு பெரிய டீம் உங்களை என்ன செய்யுது, சப்போர்ட் பண்ண போகுது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி நீங்க 33 நாள், கடைசி நாள் மட்டும் 4 போட்டிருப்பேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 34வது நாள் கம்ப்ளீட் ஆஃப், முழு ரெஸ்ட். ஏன்னா நேர்மையா நம்ம எத்தனை நாள் உழைச்சிருக்கோம், 33 நாள் உழைச்சிருக்கோம். ஒரு நாள் சகலத்தையும் மறந்து வெறும் இசை கேட்கறது, வாக்கிங் போறது, அம்மா அப்பா கிட்ட சந்தோஷமா பேசுறது, நண்பர்கள்கிட்ட பேசுறது, அண்ணன் தம்பியோட பேசுறது, மனசு முழுசா ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா அடுத்த ட்ரையலுக்குள்ள போறோம். அடுத்த ட்ரையல் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து இருக்கக்கூடிய 6 நாட்கள் பிள்ளைங்களா, ஒவ்வொரு நாளும் ஒரு மார்க் டெஸ்ட்.
இப்போ உதாரணத்துக்கு இது 2019 அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. 2012 2012, 2013, 2014, 2015, 2016, 2017 இல்லை 2018 இப்படி பழைய நீட் கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எங்ககிட்ட கேளுங்க. ஒவ்வொரு நாள் மார்க் பண்ணுங்க. இந்த மார்க் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் கேளுங்க. ரியல் டெஸ்ட் மார்க்னா ஒத்திகை. ரியல் மார்க் பண்ணுங்க. அந்த மார்க் முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க எந்த இடத்துல வீக்காக இருக்கும். அந்த 3 நேரம் டெஸ்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் மற்ற 10 மணி நேரம் இருக்குல்ல, 10 மணி நேரம் அதில் என்ன உங்களுடைய வீக்னஸ் இருக்குது அதில் ஒர்க் பண்ணுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பிள்ளைங்களா. வெற்றியாளர்கள்னால் என்ன நினைக்கிறீங்க? எந்த ஆஸ்பெக்டை யாரும் கவனிக்கிறது இல்லையோ அதை அவங்க கவனிக்கிறாங்க. அவ்வளோதான் பிள்ளைகளா. என்ன ஆஸ்பெக்டை ஜஸ்ட் ஒதுக்கி தள்ளிட்டு போகிறாங்களோ அதில் அவங்க கவனம் செலுத்துறாங்க. நீங்கள் கவனம் செலுத்துங்க. யூ ஒர்க் ஆன் தட். எது எங்க பிள்ளை இது இப்படி வரிசையா 6 நாள் பிள்ளைங்களா. நீங்கள் கவனிச்சு பாருங்க. 40 நாள் முடிஞ்சிருக்கும். இந்த 40 நாள் முடிவில் நீங்கள் தேதி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 23 இல்லை 24 இல்லை 25 நீங்கள் என்னைக்கு தொடங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தேதியை வந்து என்ன செய்வீங்க, நீங்கள் நிற்பீங்க. சரிங்களா. மார்ச் 5 நமக்கு டெஸ்ட்டு. இந்த எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் மிக அதிகமாக புத்தகத்தை படிக்கிறத விட்டுட்டு அதிகமான நேரம் சிந்தனைக்கு செலவு பண்ணணும். சிந்தனைக்கு செலவு பண்ணுறதுனா என்னென்னு சொல்கிறீங்களுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா கண்ணை மூடி அதில் என்னென்ன இருக்குது, டைமென்ஷனல் ஃபார்முலானா என்ன, என்னென்னலாம் படித்தோம், எரர்ஸ்னால் என்ன, இப்படின்னு மனசால் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் உடம்புக்கு பயிற்சி பண்ணால் உடம்பு வலிமையாகும், மனசுக்கு பயிற்சி பண்ணால் மனசு வலிமையாகும். புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளா. விடாமல் இதில் எங்கே சிக்கல் வருதோ அப்போ புக்கை தரங்க. எப்பயும் இல்லை, அப்போ புக்கை தரங்க. அப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யுங்கன்னா, என்னென்ன முக்கியமான ஃபார்முலாலாம் இருக்கோ அதை ஃபுல்லாக பொறுமையாக எழுதுங்க. எழுதி அந்த ஃபார்முலாவுடைய சிச்சுவேஷன் எழுதுங்க. இந்த ஃபார்முலா என்ன சிச்சுவேஷனில் ஒவ்வொரு பேராமீட்டர் எதை மீன் பண்ணுது இப்படின்னு கடைசி 4-5 நாட்கள் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. புரியுதுங்களா. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எங்கே வந்திருப்பீங்க, 42வது 43வது நாளுக்கு வந்திருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் உண்மையிலே ஒரு பிரேக் எடுக்கணும். கண்டிப்பாக அந்த கடைசி 5 நாட்கள் 8லிருந்து 9 மணி நேரம் தூங்கணும் பிள்ளைங்களா. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கடைசி 5 நாட்கள் கண்டிப்பாக 8லிருந்து 9 மணி நேரம் உங்கள் மைண்டு எப்படி இருக்கணும், அதாவது எக்ஸாம் ஹாலில் உங்கள் மூளை வேலை செய்கிறதுக்கான சகல ஆற்றலோடு இருக்கணும். ஸோ கடைசி 5 நாள் முழுக்க 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 மனசால வேலை செய்யுங்க. தூக்கத்தை கூட்டுங்க. தேர்வுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைங்களா. 12 மணி நேரத்துக்கு முன்னாடி சாரோட சஜஷன் படிக்கிறத நிப்பாட்டிருங்க. எவ்வளவோ படிச்சிட்டிங்க, இனிமேல் புதுசாக படித்து அந்த வகையான மாணவர்களை நீங்கள் இருக்காதீங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிக்கோங்க. ஃப்ரீயாகி நண்பர்கள்கிட்ட பேசுகிறது, நல்ல மியூசிக் கேட்குறது, அமைதியாக உட்காந்துருக்கிறது, எந்த சிந்தனையில் அமைதியாக உட்காந்துருக்கிறது. இல்லை சைக்கிள் ஓட்டக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு லாங் டிரைவ் போகிறது. கண்டிப்பாக 9 மணி நேரம் பரீட்சைக்கு முந்தின நாள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. பரீட்சைக்கு முந்தின நாள் 9 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, தூங்குறீங்க பிள்ளைங்களா. கண்டிப்பாக தூங்குறீங்க. ரைட். கடைசியாக பாயிண்ட் சொல்கிறேன். பரீட்சை ஹாலுக்கு குறைந்தபட்சம் எந்த ஹாலோ அங்கே 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு அங்கே பதட்டமே இருக்கக்கூடாது. இடத்துக்கு போய் உங்களுக்கு தேவையான சகல தயாரிப்பு, உங்களோட ஐடி கார்டு என்னென்னலாம் சட்டங்கள் சொல்லுதோ அதை முழுக்க பூர்த்தி பண்ணி அங்கே போயிருங்க. நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆயிடுவீங்க. பிள்ளைங்களா. இதுதான் மெத்தட். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆயிடுவீங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா. இதெல்லாம் கலாபாரதியிலேருந்து நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் டாக்டர் ஆகி பெரிய கட்டடத்துக்கு மேலே கட்டடம் கேட்டு மிகப்பெரிய பணக்காரராகிறதுக்கு இல்லை பிள்ளைகளா. இந்த நாட்டில் மக்களுடைய கஷ்டம் தெரிஞ்ச மருத்துவர்கள் வேணும். ரைட். ஒரு பேஷண்ட் வர்றாருன்னா அந்த குடும்பம் பதறிக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு கலாபாரதி ஞாபகத்துக்கு வரணும். ரைட். உங்களுக்கு நாங்கள் செய்கிறது மாதிரி அதுக்கான பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு தர்றதில்லை. அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த மனோபாவத்தில் வேலை செய்யக்கூடிய அற்புதமான மருத்துவர்களாக நீங்கள் வரணும் பிள்ளைங்களா. இதுதான் எங்களுடைய நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எங்களுடைய தொடர்புகள் பிள்ளைங்களா. இணையதளத்தில் இது இணையதளம் பிள்ளைங்களா. இதில் ஒரு விஷயம் மட்டும் சார் சொல்கிறேன். அதாவது முடிந்த அளவுக்கு இந்த இணையதளம் வழியாக நீங்கள் எங்களோட காணொலிகளை பாருங்கள். ஏன்னா இது வருஷப்படி இருக்கும் பிள்ளைங்களா.
நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம், பிளேலிஸ்ட் படி பார்க்கணும். சில நேரங்களில் கஷ்டப்படுவீங்க, சில நேரத்தில் கஷ்டப்பட்டுருவீங்க. ஆனால் இந்த இணையதளம் வழியாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஏதேனும் சிக்கல் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், சார் இது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, புரியலேன்னு சொல்லி. முடிந்த அளவுக்கு 42 நாட்களில் 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எங்களை புகழ்ந்து பேசுனீங்கன்னு நாங்கள் பதில் தரதில்லை பிள்ளைகளா. ஆனால் இது எனக்கு புரியல சார், சிக்கலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 48 மணி நேரத்துக்கு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், பதில் கொடுத்துருவோம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஃபேஸ்புக் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது எங்களுடைய சேனல். அன்னைக்கு அப்டேட் பார்க்கணுன்னு நேரம் எங்கே வந்துருங்க, யூடியூப்பில் எங்களோட சேனலுக்கு வந்துடுங்க பிள்ளைங்களா. இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான், எதிர்காலமும் உங்களுக்கு தான். சரியா பிள்ளைங்களா? வேற என்ன சார் சொல்ல? உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி பிள்ளைகளா. நீங்கள் அனைவரும் நாடு போற்றக்கூடிய மருத்துவர்களாக வர வேண்டும் பிள்ளைகளா. வணக்கம்.